வணக்கம் அன்பர்களே. நாம் சில பகுதிகளாக களபிரர் ஆட்சி குறித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்ற பகுதியில் தமிழகத்திலே அவர்களுடைய ஆட்சியின் கீழ் தமிழ் மொழிக்கும் இலக்கண இலக்கிய வளத்திற்கும் அவர்கள் ஆற்றிய தொண்டு குறித்து பார்த்தோம். களபிரர் ஆட்சி காலத்தில் நடந்த மற்றொரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, தமிழ் மொழியின் எழுத்துருவாக்கம் பழைய தமிழ் பிராமியிலிருந்து வட்டெழுத்தை நோக்கி நகரத் தொடங்கியது. களபிரர்கள் தங்கள் ஆட்சி காலத்தில் எளிய தமிழிலே வட்டெழுத்தை பயன்படுத்தி நிறைய கல்வெட்டு சாசனங்களை ஏற்படுத்தி அதன் மூலம் இந்த வட்டெழுத்தின் வளர்ச்சிக்கு காரணியாக இருந்தனர் என்று முனைவர் பத்மாவதி அவர்கள் 2023 தான் வெளிக்கொண்டு வந்த புதிய நோக்கில் களபிரர் வரலாறு என்கின்ற புத்தகத்தில் வெளியிட்டிருந்த கருத்து பற்றியும் பார்த்தோம். இவர்கள் ஆதரித்த ஸ்ரமண மதங்களை சார்ந்த துறவிகள் தங்கள் சங்கா என்கின்ற அமைப்புகளின் மூலம் மொழிக்கும் மொழி வளர்ச்சிக்கும் ஆற்றிய நிறைய பணிகளை குறித்து விரிவாக பார்த்தோம். சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய 14 கீழ்கணக்கு நூல்கள், நாலடியார், திரிகடுகம், ஏலாதி, இனியவை 40, இன்னா 40 உள்ளிட்ட இந்த நூல்களில் பல நூல்கள் சமண பௌத்த துறவிகளால் இயற்றப்பட்டவை. அது மட்டுமல்ல, இதே காலகட்டத்தில் தோன்றிய களபிரர் ஆட்சியின் போது எழுதப்பட்ட சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த 2 நூல்கள் உள்ளிட்ட 5 பெரும் காப்பியங்கள். இந்த 5 பெரும் காப்பியங்களின் பிற நூல்களான வளையாபதி, குண்டலகேசி மற்றும் ஜீவக சிந்தாமணி, 5 பெரும் காப்பியங்களை தொடர்ந்து 5 சிறு காப்பியங்கள், உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சூடாமணி, நீலகேசி, இந்த இலக்கியங்களுமே இவருடைய ஆட்சி காலத்திற்கு பின்னால் வந்த போதிலும் ஸ்ரமண மதத்தை சார்ந்தவை. இந்த இலக்கியங்களிலே இந்த மதங்களுக்கு பெரும் ஆதரவு அளித்து வந்த வணிக சாத்துகளை மையப்படுத்தி நிறைய கருத்தாக்கங்கள் இருக்கின்றன. இப்போ சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதனை நாம் குடிமக்கள் காப்பியம் என்று வழங்குகின்றோம். அதன் பாட்டுடை தலைவன் தலைவி இருவருமே, கோவலன் கண்ணகி இருவருமே வணிக குலத்தை சார்ந்தவர்கள். அந்த அளவிலே இந்த வணிகர்கள் இந்த ஸ்ரமண மதங்களுக்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய தனிப்பட்ட போர் படைகளை கொண்டு களபிர மன்னர்களுக்கு பெரிய உதவியாக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். எப்படி இந்த சமண பௌத்த துறவிகள் அவர்களுடைய பாலி பிராகிருத மொழி இலக்கியங்களிலிருந்து தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு தமிழிலே நூல்கள் இயற்றத் தொடங்கிய போது புதிய பாவின வகைகள், இந்த தாள், இசை, துறை, விருத்தம், இது போன்ற புதிய பா வகைகளை தமிழ் இலக்கியத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள் என்பது குறித்து பார்த்தோம். தொடர்ந்து இந்த புதிய பா வகைக்கான இலக்கண நூல்களையும் அவர்களே இயற்றினார்கள். இதில் நன்னூல், யாப்பருங்கலம், யாப்பருங்கலக்காரிகை போன்ற முக்கியமான நூல்கள் பற்றியும் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து தமிழிலே முதலாக நிகண்டு என்று சொல்லப்படுகின்ற அகராதி, இதையும் முதலிலே நமக்கு கொடுத்தவர்கள் சமண முனிவர்கள். இன்னும் எப்படி பிராகிருதம் பாலி மொழியிலிருந்து சொற்கள் இந்த ஸ்ரமண இலக்கியங்கள் வாயிலாக தமிழ் மொழிக்குள் வந்தன என்பது பற்றியும், அதேபோல் தமிழ் மொழியிலிருந்து சொற்கள் பாலி பிராகிருத மொழிக்குள் சென்று விட்டன என்பது குறித்தும் நாம் பார்த்தோம். இப்போ களபிரர்கள் ஆட்சி 6ஆம் நூற்றாண்டோடு முடிந்த போதிலும் மதுரை போன்ற முக்கிய நகரங்களிலிருந்து தான் அவர்கள் விலக்கப்பட்டார்களே ஒழிய அவர்களுடைய சந்ததியினர் தமிழகத்தின் சிறு பகுதிகளை ஆண்டு வந்தனர். அதன் மூலம் தொடர்ந்து இந்த ஸ்ரமண மதங்களுக்கு ஆதரவும் நல்கி வந்தனர். The Kalabras in the Pandya country and their impact on the life and letters there என்கின்ற தன்னுடைய ஆங்கில புத்தகத்தில் முனைவர் மு. அருணாசலம் அவர்கள் இந்த தொடர்ந்து வந்த களபிரரின் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், இதற்கு ஒரு சுவாரஸ்யமான சான்று எங்கே இருந்து வழங்குகிறார் அப்படின்னா, மாணிக்கவாசகரின் திருவாசகத்திலிருந்து எடுத்து காண்பிக்கின்றார். மாணிக்கவாசருடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு. அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தின்படி தென்னவன் பிரம்மராயன் என்கின்ற பெயரோடு அவர் ஒரு பாண்டிய மன்னனின் அமைச்சரவையில்
அமைச்சராக இருந்தார். அது 862 880 வரை ஆட்சி செய்த வரகுண பாண்டியன் என்பது சில அறிஞர்கள் கருத்து. அவருடைய திருவாசகத்திலே அருட்பத்து என்கின்ற பத்தில் ஒவ்வொரு பதிகமும் ஒரு வரியோடு முடிகின்றது. அடியேன் ஆதரித்தழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே என்று பாடுகின்றார் மாணிக்க வாசகர். உன் அடியவனாகிய நான் உன்னையே ஆதரவாக நம்பி அழைக்கின்றேனே, நீ பதில் பேசாமல் இருக்கின்றாயே எதனால் என்று கேட்கின்றார். இந்த இடத்துல ஏன் இப்படி ஒன்றும் பேசாமல் இருக்க அப்படிங்கிற பொருள்படும்படி அதெந்து என்கின்ற ஒரு வார்த்தையை மாணிக்க வாசகர் பயன்படுத்தியுள்ளார். இது தமிழ் வார்த்தை அல்ல, கன்னட வார்த்தை. களபிரருடைய தாய்மொழி ஒரு முற்கால கன்னட மொழி. அப்போ அவர்கள் தமிழ் பகுதிக்குள் வரும்பொழுது அந்த மொழியும் சேர்ந்து வந்து பாண்டிய நாட்டில் அவர்கள் வலுவிழந்த பிறகு கூட அந்த கன்னட மொழி சொற்கள் தொடர்ந்து பழக்கத்தில் இருந்து வந்திருக்கின்றன என்பதையே இது காட்டுகின்றது. இப்போ இந்த இடத்துல மு. அருணாச்சலம் அவர்கள் இன்னொரு கருத்தை தெரிவிக்கின்றார். என்ன அப்படின்னா, இந்த பௌத்த சமண மதங்களிலே இந்த செவ்வியல் கலைகள் எனப்படுகின்ற நடனம், இசை முதலிய கலைகள் மனிதனின் புலனடக்கத்தை கெடுப்பதாக கருதி அவற்றை தீய பழக்கங்களாக கருதி வந்ததால் அந்த வழியில் வந்த களபிரர்கள் அவர்களும் தமிழ்நாட்டிலே இசையையும் நடனத்தையும் ஒடுக்கிவிட்டனர் என்கின்ற கருத்தை தெரிவிக்கின்றார். இந்த கருத்தை பல தமிழறிஞர்கள் ஆதரித்து வந்தனர். மு. அருணாச்சலம் என்ன சொல்றார் அப்படின்னா, 7ஆம் நூற்றாண்டிலே பக்தி இயக்கம் தொடங்கிய பிறகு திருஞான சம்பந்தர் போன்றவர்களின் முயற்சியால் மீண்டும் தமிழகத்திலே இசையும் நடனமும் தழைத்தோங்கின என்கின்ற கருத்தினை வைக்கின்றார். ஆனால் முனைவர் பத்மாவதி அவர்கள் தன்னுடைய வாதங்களின் மூலம் இந்த தப்பான கருத்தை உடைத்தெறிகின்றார். அவர் முதலில் காமிப்பது சிலப்பதிகாரம். இதை இயற்றிய இளங்கோ அடிகளே ஒரு சமண துறவி. அரங்கேற்ற காதையில் பார்த்தீங்கன்னா அவர் மிக அழகாக ஆடலின் தன்மை குறித்து, ஒரு ஆடல் அரங்கின் அமைப்பு குறித்து, மேடையின் அமைப்பு குறித்து, எப்படி 3 வகையான திரை சீலைகள் இருந்தன என்பதை கூட குறிக்கின்றார். ஒருமுக எழினி, எதிர்முக எழினி, அதாவது 2 பக்கத்துல இருந்தும் வருகின்ற திரைச்சீலை, அதற்கப்புறம் கறந்து வரல் எழினி, மேலிருந்து கீழிறங்கும் திரைச்சீலை. அப்ப இப்படிப்பட்ட நுணுக்கங்களை பதிந்து காட்டுகின்றார். எப்படி மாதவி 5ஆம் வயதிலிருந்தே நாட்டியம் கற்றுக்கொண்டாள் என்றெல்லாம் பதிகின்றார். அப்ப இந்த ஸ்ரமண மதத்தை சார்ந்த இந்த துறவிகள் நடன இசை கலைகளுக்கு எதிரியாக இல்லை அப்படிங்கிறது நமக்கு புலப்படுது. இந்த பழமையான தமிழ் நடன கலைக்கு பேர் சதிராட்டம். இதைத்தான் எடுத்து பின்னாடி என்ன செய்கிறாங்க, பரதநாட்டியம் என்று பெயர் மாற்றம் செய்து அந்த நாட்டியம் உருவானதற்கான ஒரு கதையையும் படைக்கின்றார்கள். பரதமுனி என்று ஒரு முனிவர் இருந்ததாகவும், அவர் நாட்டிய சாஸ்திரா என்கின்ற ஒரு சமஸ்கிருத நூலை படைத்ததாகவும், அதிலிருந்து தான் இந்த பரதநாட்டியம் போன்ற நடனங்கள் எல்லாம் வரையறை செய்யப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டன என்பது போன்ற ஒரு கருத்தாக்கம். இப்போ இந்த பரதமுனி யார், அவர் எப்போது வாழ்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு ஒரு 200 ஆண்டு பொது யுகத்திற்கு முன்னிருந்து ஒரு 500 ஆண்டு பொது யுகம் வரையிலும் ஒரு காலக்கணிப்பு கொடுக்கப்படுகின்றது. இப்போ நாட்டிய சாஸ்திரா என்கின்ற நூல் இருக்கின்றது. ஆனால் அது காலத்தால் பல பேரால் தொகுக்கப்பட்ட ஒரு நூலாகத்தான் இருந்திருக்க வேண்டும். பேராசிரியர் முனைவர் பிரமோத் காலே என்பவர்கள் அமெரிக்காவிலே யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சின் அந்த பல்கலைக்கழகத்தில் இந்த பரத சாஸ்திரத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நம்மிடையே இருக்கின்ற இந்த நாட்டிய சாஸ்திர நூலானது 8ஆம் நூற்றாண்டிற்கு முன்னாடி தொகுக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறார். அப்போ சிலப்பதிகாரம் அதற்கு கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் முன்னாடியே எழுதப்பட்டு விட்ட ஒரு நூல். அது மட்டுமல்ல, பாடினி, விரலி என்று பாடுகின்ற ஆடுகின்ற மகளிரை பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கிய நூல்களிலே கொட்டி கிடக்கின்றன. அப்படி பார்க்கும்போது இவை யாவும் தொடர்ந்து வருகின்ற ஒரு பழந்தமிழர் மரபை பறைசாற்றுகின்றன. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நடுவிலே இப்படி ஏற்படுத்தப்படுகின்ற புனைவுகளை நம்பி விடுகின்றோம். களபிரர் ஆட்சிக்கு பிறகு வந்த மூவேந்தர்கள் யாவரும் இந்த வேத பிராமணர்களுக்கு முழுமையான ஆதரவு அளித்து
தங்களுடைய வம்சம் பற்றிய புராண கதைகள் உருவாவதற்கே காரணியாக இருந்தனர். அது மட்டுமல்லாமல் தமிழகம் எங்கிலும் முக்கியமான வழிபாட்டு தலங்களுக்கு ஸ்தலபுராணம் என்கின்ற புனைவு கதைகள் இயற்றுவதற்கும் தங்கள் ஆதரவை அளித்தனர். இந்த ஸ்தலபுராணங்கள்லாம் உண்மையா பொய்யா என்கின்ற கேள்வியை கூட தமிழர்களாகிய நாம் கேட்பதில்லை. என்னுடைய ஒரு ரொம்ப பழைய எபிசோட்ல சைவர்களுக்கு மிகவும் புனிதமான தில்லை பற்றிய ஸ்தலபுராணம் குறித்து விரிவாக பேசியிருக்கின்றேன். அதோடைய அந்த லிங்கை நான் இங்கே தரேன். அடுத்தபடியாக களப்பிரர் காலத்திலே இசைக்கலை பரவலாக இருந்தது என்பதற்கான அத்தாட்சியை முனைவர் பத்மாவதி அவர்கள் ஒரு கல்வெட்டு மூலம் நிரூபிக்கின்றார். ஈரோடு அருகே அரசலூர் மலையிலே ஒரு சமண பள்ளியில் கண்டெடுக்கப்பட்ட அரச்சலூர் கல்வெட்டு. தமிழ் பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட இசை தொடர்பான கல்வெட்டுகளில் காலத்தால் முந்தியது இந்த கல்வெட்டு. அதன் எழுத்தமைதி கொண்டு அதனை 3 அல்லது 4ஆம் நூற்றாண்டு என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். தமிழ் பிராமியிலிருந்து வட்டெழுத்தை நோக்கிய வளர்ச்சியை அந்த கல்வெட்டின் எழுத்துகள் காட்டுகின்றன. அப்போ உறுதியாக அவை களப்பிரர் கால கல்வெட்டுக்கள். தொடர்ந்து களப்பிரர் ஆட்சி காலத்தில் இசை மற்றும் நடனம் போன்ற செவ்வியல் கலைகள் நன்றாக செழித்து வளர்ந்து வந்தன என்பதை காட்டுவதற்கு முனைவர் பத்மாவதி அவர்கள் எங்கு செல்கின்றார் என்றால் திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கை வரலாற்றுக்கு செல்கின்றார். 7ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியிலே சீர்காழியில் பிறந்தார் சம்பந்தர். அப்போ அந்த பகுதி சோழ நாட்டின் ஆட்சிக்கு உட்பட்டதாக இருக்கவில்லை. 6ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலே பாண்டிய நாட்டிலே மதுரையிலே களப்பிரர் ஆட்சியை நீக்கிவிட்டு கடுங்கோன் பாண்டியன் பதவிக்கு வந்தான் நமக்கு தெரியும். அதே காலகட்டத்தில் 575 பொது யுகத்தில் தொண்டை நாட்டிலே பல்லவ மன்னனான சிம்மவிஷ்ணு பல்லவன் அவன் களப்பிரர்களை வீழ்த்தி விட்டு ஆட்சிக்கு வருகின்றான். ஆனால் சோழ நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் சோழ நாட்டின் சில பகுதிகள் பல்லவர்கள் கையிலும் சில பகுதிகள் பாண்டியர் கையிலும் இருந்தன. மீதமுள்ள பகுதிகள் களப்பிரர் ஆட்சிக்கு உட்பட்ட சிற்றரசர்களின் கைகளிலே தொடர்ந்து இருந்து வந்தன. அதிலே இந்த முத்தரையர் போன்ற ஒரு சில சிற்றரசர்கள் பின்னாடி மிகவும் வலுப்பெற்ற அரசுகளாக மாறின. அவற்றை பற்றி நாம் பின்னால் விரிவாக பார்ப்போம். அப்போ அந்த அளவில் பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்தர் காலத்தில் சோழ நாடு சோழர் ஆட்சிக்கு உட்பட்டதாக இல்லை. ஞானசம்பந்தருடைய தேவார பாடல்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் தமிழகத்தில் இருந்த சமூக சூழலை படம் பிடித்து காட்டுகின்றன. அந்த அளவில் பார்த்தீங்கன்னா காவிரிக்கரை தலமான திருவையாற்று சிவனின் மேல் அவர் பாடிய ஒரு பதிகம் புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி என்று தொடங்குகின்ற அந்த பதிகத்தில் அவர் பாடுகின்றார், வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவு அதிர. அதாவது வலம் வந்து மடவார்கள் நடனம் ஆடுகின்றார்களாம். எதற்கு நடனம் அப்படின்னா முழவு என்கின்ற கொட்டு. அந்த கொட்டிசையானது வானம் இடியிடித்து முழங்குவது போல் இருந்ததாம். கோல் வளையார் கூத்தாட என்று வார்த்தைகள். அழகான வளையல்களை அணிந்த பெண்கள் நடனமாடினார்கள். காந்தாரம் இசையமைத்து காரிகையார் பண்பாட கவினார் வீதி தேன் தாம் என்று அரங்கேறி சேயிழையார் நடமாடும் திருவையாறு என்று பாடுகின்றார். காந்தாரம் இசை, அதாவது திருவையாற்று தெருவிலே கேட்கின்ற இசையானது தேவலோகத்து பெண்கள் இசைப்பது போன்ற இசையாக இருக்கின்றதாம். அதற்கு பெண்கள் அழகாக ஆடி வருகின்ற திருவையாற்றின் வீதிகளை அவர் படம் பிடித்து காட்டுகின்றார். இது போன்ற செய்திகள் அவருடைய பல தேவார பாடல்களிலே வருகின்றன. அப்போ இது எதை காட்டுகிறது என்றால் தமிழர் மரபான பாட்டும் இசையும் தொடர்ந்து களப்பிரர் ஆட்சி காலத்தில் வழங்கி வந்தது. இந்த கலைகளை களப்பிர மன்னர்களோ அவர்கள் ஆட்சிக்கு உட்பட்ட சிற்றரசர்களோ எந்த விதத்திலும் ஒடுக்கவில்லை. தொடர்ந்து மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை சுட்டுகின்றார். இந்த தேவார திருமுறைகளை வழங்கிய இந்த சிவனடியார்களில் காலத்தால் முந்தியவரும் திருஞான சம்பந்தர் போன்ற பிற்கால தேவார ஆசிரியர்களுக்கு வழிகாட்டியாக அமைந்தவரும் சங்க காலத்திற்கு பின்னால் ஒரு 3லிருந்து 5ஆம் நூற்றாண்டுக்குள் களப்பிரர் ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவருமான காரைக்கால் அம்மையார். இவர் பூம்புகார் நகரிலே வணிக குலத்தில் பிறந்தவர்.
பெரிய புராணம் காட்டுகின்ற 63 நாயன்மார்களில் மொத்தமே 3 பேர்தான் பெண்கள். அதில் ஒருத்தர் காரைக்கால் அம்மையார். அவர் நாடெங்கிலும் சென்று சிவபெருமான் மீது பதிகங்களை பாடி சைவ சமயத்தை வளர்த்து வந்தார். அவர் வாழ்ந்த காலம் தமிழகத்தில் சமணமும் பௌத்தமும் உச்ச நிலையில் இருந்த காலம். அப்போ இதிலிருந்து நாம் திட்டவட்டமாக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, களப்பிரர் ஆட்சி காலத்தில் அவர்கள் தமிழ் மண்ணின் பண்பாட்டிற்கு ஏற்ப யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பதை கருத்தில் கொண்டு செகுலரிசம் என்று சொல்கின்ற வகையில் எல்லா மதங்களையும் ஆதரித்து வந்திருக்கின்றனர். காரைக்கால் அம்மையார் திருவாலங்காட்டில் இருக்கின்ற சிவபெருமான் மீது பாடிய பாடல்களின் தொகுப்பை மூத்த திருப்பதிகம் என்று நாம் 11ஆம் திருமுறையில் வைத்து வழங்குகின்றோம். காலத்தால் மூத்ததால் அது மூத்த திருப்பதிகம். அதில் 9ஆம் பதிகத்தில் இசை குறித்து நிறைய நுணுக்கங்களை, இசை கருவிகள் குறித்த செய்திகளை அம்மையார் பதிந்து காட்டுகின்றார். துத்தம், கைக்கிளை, விளரி, தாரம், உளை, இழி, ஓசை பண்கெழுமப்பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுனிச்சர் துந்துமி தாளம் வீணை மத்தளம் காடிகை முன்கை மென்தோல் தமருகம் குடமுழா மொந்தை வாசித்து அத்தன்மை வினோடாடும் எங்கள் அப்பனிடம் திருவாலங்காடு. இதில் குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இழி, விழரி, தாரம் இந்த 7ம் இன்னைக்கு நம்ம கர்நாடக சங்கீதத்தில் ச ரி க ம ப த நி என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, 7 ஸ்வரங்களுக்கு சமமானவை. இவற்றின் கலப்பினால் உண்டாகின்ற பண்கள் கர்நாடக சங்கீதத்தின் ராகத்திற்கு ஒப்பானவை. பன்னிசை என்று வழங்கி வந்த பழம்பெரும் தமிழ் இசை மரபு தான் இன்றைக்கு வழங்கி வருகின்ற கர்நாடக இசைக்கு அடிப்படையானது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அம்மையார் துந்துபி, வீணை போன்ற நரம்பு கருவிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தளம், தமருகம் போன்ற முழவு பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதையெல்லாம் அந்த பாட்டில் அவர் வரிசையாக வைத்து இந்த இசைக்கு ஏற்ப ஆடுகின்ற தன்னுடைய அப்பன் திருவாலங்காட்டு சிவனை நினைந்து பாடுகின்றார். அப்போ காரைக்கால் அம்மையார் களப்பிரர் காலத்தில் வாழ்ந்த ஒரு நாயன்மார் அப்படிங்கிறப்போ அந்த காலகட்டத்தில் இசையும் நடனமும் செழித்திருந்தன என்பதற்கு மேலும் ஒரு அத்தாட்சியை அவருடைய பாடல்கள் வழங்குகின்றன. தமிழர் மரபிலே கூத்து எனப்படுகின்ற நாடகம், இன்றைக்கும் நம்ம தெருக்கூத்து எல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. களப்பிரர் காலத்தில் இந்த கூத்தும் மிகச்சிறந்து விளங்கியது என்பதற்கு அந்த காலகட்டத்தில் இயற்றப்பட்ட விளக்கத்தனார் கூத்து, இதை இயற்றிய ஆசிரியர் பேர் விளக்கத்தனார். இதிலிருந்து ஒரு சில பகுதிகளை மயிலை சீனி வெங்கடசாமி எடுத்து காட்டுகின்றார். ஆனால் இந்த நூல் முழுவதுமாக நமக்கு கிடைக்கவில்லை. தொடர்ந்து மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் கட்டிடக்கலைக்கு களப்பிரர் ஆற்றிய தொண்டு குறித்து விரிவாக பேசுகின்றார். சைவ மரபை பறைசாற்றி வந்த சிவன் கோயில்களின் பல வகைகளை பெயரளவில் திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் தேவார பாடல்கள் சுட்டுகின்றன. ஞாழர் கோயில், தூங்கானை மாடம், கரக்கோயில், மணிக்கோயில், பெருங்கோயில், இளங்கோயில் என்று பல வகையான கோயில் வகைகள் பேசப்படுகின்றன. இவையாவும் செங்கலாலும் சுதையாலும் எழுப்பப்பட்டிருக்க வேண்டும். காலத்தால் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இப்படிப்பட்ட கோயில் வகைகள் அந்த 7ஆம் நூற்றாண்டில் இருந்தன என்றால் அவை யாவும் களப்பிரர் ஆட்சிக்கு முன்னமே இருந்து புழக்கத்தில் இருந்து தொடர்ந்து களப்பிரர் ஆட்சியில் நீடித்திருக்க வேண்டும் என்பது வேங்கடசாமி அவர்களின் கருத்து. அது மட்டுமல்லாமல் பௌத்த விகாரைகளும் சமண கோயில்களும் கட்டப்பட்டிருந்தன. இந்த சமண கோயில்களுக்கு ஜீநகரம் என்று பெயர். பௌத்த நூலான அபிதம்மாவதாராவில் காவிரி பூம்பட்டினத்தில் கண்ணதாசன் என்கின்ற பெயரோடு அப்போ இருந்த களப்பிர மன்னனின் அமைச்சராக இருந்தவர் கட்டிய ஒரு பௌத்த விகாரையை பற்றிய குறிப்பு இருக்கின்றது. ஒரு பெரிய விகாரையாக உயர்ந்த சுவர்களோடு அழகாக செய்யப்பட்ட ஒரு நுழைவு வாயிலோடு வெண்சுதையால் கட்டப்பட்டிருந்த இந்த விகாரையை பார்க்கும் பொழுது வடக்கே பனி படர்ந்த கைலாய மலையை பார்ப்பது போல் இருக்கின்றது என்று அந்த அபிதம்மதாராவை எழுதிய புத்ததத்தர் அதில் குறிப்பிடுகின்றார். இப்படி பிற்காலத்தில் சைவர்களுக்குரிய ஒரு வழிபாட்டு தலமாக
சிவபெருமானுடைய மிக முக்கியமான தலமாக கருதப்படுகின்ற கைலாயத்தை அவர் எடுத்து இங்கு உவமையாக காண்பிப்பது சுவாரஸ்யமானது. இதில் வெங்கடசாமி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த கட்டிடங்களின் உள்ளே அழகான சிற்ப வேலைப்பாடுகளும் ஓவியங்களும் இருந்திருக்க வேண்டும். அவை யாவும் மர வேலைப்பாடாகவும் சுதை வேலைப்பாடாகவும் இருந்திருக்க வேண்டும். காலத்தால் அந்த கோவில்களோடு அவையும் அழிந்திருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை வைக்கின்றார். இதற்கு ஒரு ஆதாரம் வழங்குவது போல் வருகின்றது சித்தன்னவாசல் குகை கோயில்கள். மிக முக்கியமான ஒரு சமண இடம் இந்த சித்தன்னவாசல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்றது. இங்கு 9ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு. அதில் இந்த குடவரை கோயிலை புதுக்கி அங்கிருந்த ஓவியங்களையும் புதுக்கியதாக ஒரு செய்தி காட்டப்படுகின்றது. அந்த ஓவியங்களை வரைந்தவர் மதுரை ஆசிரியன் இளங்கௌதமனார் என்கின்ற பெயரும் இடம்பெறுகிறது. இப்போ அந்த கல்வெட்டிலேயே புதுக்கி என்கின்ற சொல் வந்து விட்டதால் ஒரு பழைய கோயிலும் ஓவியங்களும் இருந்து அவை புதுப்பிக்கப்பட்டன என்னும் பொழுது அந்த பழைய கட்டுமானம் களபிரர் கால கட்டுமானமாக இருக்கலாம் என்பது புரிதல். நாம் ஏற்கனவே பூலாங்குறிச்சி கல்வெட்டில் எப்படி ஒரு 3 வழிபாட்டு இடங்களை பற்றிய குறிப்புகள் இருந்தது என்று பார்த்தோம். அவை 3மே இன்னைக்கு அந்த பச்சரிச்சல் மலையில் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்படி சுதையாலையும் செங்கலாலையும் கட்டப்பட்டதனால் இந்த வழிபாட்டு இடங்கள் எல்லாம் காலத்தால் அழிக்கப்பட்டு விட்டன. ஆனா இந்த கோயில்கள் எப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நாம மாமல்லபுரம் செல்ல வேண்டும். மாமல்லபுரத்தின் பாறை கோயில்களை வடிவமைத்த புகழ்பெற்ற பல்லவ மன்னன் மகேந்திரவர்ம பல்லவன் அந்த ரதங்களையும் கோயில்களையும் வடிவமைத்த போது அப்போதிருந்த செங்கற் கட்டுமான கோயில்களின் வடிவத்தை கொண்டுதான் அவற்றை செய்திருக்க வேண்டும் என்பது அறிஞர் கருத்து. இதை முன்வைத்து மயிலை சீனி வெங்கடசாமி என்ன சொல்றார் அப்படின்னா, அப்போ அந்த மாமல்லபுரத்தில் இருக்கின்ற அந்த பாறை கோயில்களிலே ஒரு சில கோயில்களாவது களபிரர் காலத்தில் உருவாகி இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை தெரிவிக்கின்றார். இப்போ பொதுவாகவே நம்ம பாறை கோயில் குடைவரை கோயில் அப்படின்னா பல்லவர்களோடு தான் தொடர்பு படுத்தி பார்க்கின்றோம். ஆனால் பல்லவர் காலத்திற்கு மிக முந்தைய காலத்தை சார்ந்த குடைவரை கோயில்கள் பல பாண்டிய நாட்டில் குறிப்பாக மதுரை மற்றும் திருச்சியை சுற்றி இருக்கின்றன. இந்த குடைவரை கோயில்களை செய்த மன்னர்கள் யார் என்பது பற்றிய செய்தி எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் முனைவர் பத்மாவதி அவர்கள் 6ஆம் நூற்றாண்டிலே விழுப்புரம் மாவட்டத்தில் மேலைச்சேரி என்கின்ற இடத்தில் இருக்கின்ற ஒரு குடைவரை கோயில், அங்கே ஒரு கல்வெட்டு, அந்த கல்வெட்டில் அந்த இடத்தை ஆட்சி செய்து வந்த களபிர மன்னனின் மனைவி சிக்வரி என்பவரால் சிங்கபுரம் என்கின்ற இடத்தில் பல்லவேஸ்வரம் என்கின்ற பெயரிலே எழுப்பப்பட்ட குடைவரை கோயில் என்கின்ற செய்தி இருக்கின்றது. மிக முக்கியமாக இந்த கல்வெட்டு என்ன காண்கிறது அப்படின்னா, சிம்மவிஷ்ணு பல்லவர் ஆட்சிக்கு வந்த பிறகும் இந்த களபிர மன்னர்களின் ஆட்சி அடியோடு அழிந்து விடாமல் சில பகுதிகளிலே இவர்களுடைய வம்சாவளியினர் தொடர்ந்து ஆட்சி செய்து வந்திருப்பதற்கான ஒரு சாட்சியத்தை இந்த கல்வெட்டு காட்டுகின்றது. அதுபோலவே அந்த பகுதியில் முடிக்காம அரைகுறையாக விடப்பட்ட குடைவரை கோயில்களை எடுத்து காண்பித்து முனைவர் பத்மாவதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கோயில்களையும் களபிரர்கள் தான் தொடங்கி இருக்க வேண்டும். அந்த பணிகளை முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கள் ஆட்சியை விட்டு விலக்கப்பட்டதால் அந்த குடைவரை கோயில்கள் முடியாமல் நிற்கின்றன என்கின்ற கருத்தை தெரிவிக்கின்றார். இப்போ பாண்டிய நாட்டிலே இருக்கின்ற இன்று மிகவும் புகழ்பெற்று விளங்குகின்ற ஒரு புடைப்பு சிற்பம் எது அப்படின்னா பிள்ளையார்பட்டி கோயிலில் இருக்கின்ற பிள்ளையார் சிற்பம். இது குறித்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை முனைவர் பத்மாவதி காட்டுகின்றார். இந்த பிள்ளையார்பட்டி சிற்பத்தில் ஒரு கல்வெட்டு சாசனம் இருக்கிறது. அது அந்த உருவத்தை செதுக்கியவரின் பெயரையும் ஊரின் பெயரையும் தருகின்றது. எக்காட்டூருக்கோன் பெருந்தசன் என்பது அந்த எழுத்துக்கள். நிறைய அதில் அழிஞ்சிருச்சு. ஆனால் அந்த எழுத்து அமைதியை கொண்டு அந்த கல்வெட்டின் காலம் மிகவும் பழமையானது என்பது நமக்கு தெரிகின்றது. தமிழ் பிராமி எழுத்துக்களும் வட்டெழுத்துக்களும் கலந்து வருவதால் அந்த கல்வெட்டு களபிரர் கால கல்வெட்டாக நாம் ஏற்கனவே பார்த்தது போல்
தமிழ் எழுத்துரு இந்த பிராமியிலிருந்து வட்டெழுத்துக்கு மாறிய அந்த காலகட்டம், அதாவது ஒரு 4 அல்லது 5ஆம் நூற்றாண்டை சார்ந்த காலமாக இருக்க வேண்டும் என்று எழுத்தமைதி மட்டுமல்ல, அந்த சிற்ப அமைதியை கொண்டும் இந்த காலத்தை அறிஞர்கள் கணித்திருக்கின்றனர். அந்த அளவிலே களபருடைய ஒரு சின்னமாக இருந்தது இந்த யானை. யானை என்பதற்கு களப என்று ஒரு பெயர் இருப்பதாலேயே இவர்களுக்கு களபகுலம் என்று பெயர் என்பதை சுட்டி காமிச்சு முனைவர் பத்மாவதி அவர்கள் தங்களுடைய குலச்சின்னமான யானையாகத்தான் இவர்கள் அந்த எற்காட்டூர் புடைப்புச் சிற்பத்தை செய்திருக்க வேண்டும் என்ற கருத்தை தெரிவிக்கின்றார். இதே கருத்தை, அதாவது பிள்ளையார்பட்டி பிள்ளையார களபரர்களோடு தொடர்பு படுத்தி மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களும் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார். இன்றைக்கு பிள்ளையார்பட்டியில் இருக்கின்ற சிவன் கோயில் காலத்தால் பல நூற்றாண்டுகள் கழித்து எழுப்பப்பட்டது. அந்த கோயிலை எழுப்புறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிள்ளையாரின் புடைப்பு சிற்பம் இருக்கின்ற அந்த சிறு பாறையை சுற்றி அந்த கோயில் எழுப்பப்பட்டுள்ளது. இதை பற்றிய ஒரு வரலாற்று குறிப்பு எதுவுமே ஆனால் இன்றைக்கு அந்த கோயிலிலே காணப்படவில்லை. புடைப்பு சிற்பம், அதாவது பாஸ் ரிலீஃப் என்று வந்தாலே அந்த பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா, குறிப்பாக பாண்டிய நாட்டில் மதுரையை சுற்றிலும் புதுக்கோட்டையை சுற்றிலும் கிடைக்கின்ற நிறைய உருவங்கள் சமண தீர்த்தங்கர்களின் உருவங்கள். இவை யாவும் களபரர் காலத்துக்கு முன்னாடி இருந்து தொடங்கி களபரர் காலத்தில் தொடர்ந்து அவர்கள் ஆட்சியிலிருந்து விலகிய பிறகும் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வந்திருக்கின்றன. இந்த புடைப்பு சிற்பங்களில் பல சிற்பங்கள் இன்றும் மதுரையை சுற்றிலும் காணப்படுகின்றன. இப்படி கனெக்டிங் த டாட்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவது போல் இந்த களபரரின் ஆட்சி குறித்த செய்திகளை நாம் இங்கொன்றும் அங்கொன்றுமாக தொடர்பு படுத்தி நூல் கோர்த்து எடுக்க வேண்டி உள்ளது. அந்த அளவில் அடுத்த பகுதியில் நாம் தொடர்ந்து களபரர் ஆட்சி குறித்தும் எப்படி இவருடைய ஆட்சி 6ஆம் நூற்றாண்டில் ஒரு முடிவுக்கு வந்தது என்பது குறித்தும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.